நம்ம ஈஸ்தாம்பரத்துல ஒரு விஐபி ஏரியால உங்களுக்கு ரெடி டு ஆக்குபை 2 BHK ப்ராஜெக்ட் ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க. இங்க வித் ஃபால் சீலிங்கோடவே வீடு இருக்கு. இங்க வீடு மட்டும் இல்லாம வீடு வாங்குறவங்களுக்கு மாடுலார் கிச்சன், ஃபுல் ஃபர்னிஷ்டு, ஃபால் சீலிங், நம்ம வீட்ல யூஸ் பண்றதுக்கு RO வாட்டர் பியூரிஃபையர், இன்வெர்ட்டர், டிசைனர் டிவி யூனிட் அப்படினுட்டு கிட்டத்தட்ட 5 lakhs worth உள்ள பெனிஃபிட்ஸ் இந்த பில்டர் ஃப்ரீயா காம்ப்ளிமெண்டரியா பண்ணி தராங்க. இங்க வீடு புக் பண்றவங்களுக்கு இங்க வீடு மட்டும் இல்லாம இந்த பெனிஃபிட் கூட வரதுனால இந்த டைம்ல வீடு வாங்குறவங்களுக்கு சரியான பெனிஃபிட் இருக்கு. லிமிடெட் யூனிட்ஸ் தான் இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை டாப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஏரியால ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸ்டில்ட் பிளஸ் 3 ஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுங்க. ஒரு ஃப்ளோர்ல வெறும் 2 வீடு தான். கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஃபுல்லாவே கார் பார்க்கிங், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 வீடு, செகண்ட் ஃப்ளோர்ல 2 வீடு, தேர்ட் ஃப்ளோர்ல 2 வீடு, அவ்வளவுதான். ஃபுல் அண்ட் ஃபுல் அபார்ட்மெண்ட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு பிரைம் ஏரியா. ஈஸ்தாம்பரத்துல ஒரு நல்ல ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய ஏரியா. இந்த எலிவேஷன் டைரக்டா பார்க்கும்போது செம்ம கிராண்டா இருந்துச்சுங்க. எலிவேஷன்ல நிறைய டிசைனர் லைட் யூஸ் பண்ணிருக்காங்க. நைட் பார்க்கிறதுக்கு இன்னமும் இது அழகா இருக்குங்க இந்த அபார்ட்மெண்ட். உள்ள நுழையிறவங்களுக்கு 6 வீடுகள் மட்டுமே தான் இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா கார் பார்க்கிங் கொடுத்ததுனால ஒரு டென்ஷனுமே இல்ல. 6 வீட்டுக்காரங்களுக்குமே கார் பார்க்கிங் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். வீடை சுத்தி நாலாபுரமும் 4 to 5 feet செட் பேக் கொடுத்ததுனால நல்ல வென்டிலேஷன் இருக்கும். கார் விடும்போதும் எடுக்கும் போதும் கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்காக காலம் பீம்லாம் பக்காவா பிளான் பண்ணி தான் பிளேஸ் பண்ணிருக்காங்க. பக்கா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் டிசைனுங்க. வீடு சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்பவே நிறைவா இருக்கு. ஏரியா பக்காவா இருக்கு. கார் பார்க்கிங் ஃபுல்லாமே ஃப்ளோரிங் டைல் கொடுத்திருக்கிறது, ஆன்டிஸ்கி டைல் கொடுத்திருக்காங்க. ஈவன் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு லிஃப்ட் வசதியுமே டிஃபால்ட்டா வந்துருதுங்க உங்களுக்கு. சரிங்களா? CMD அப்ரூவ்ட் லிமிட்டுக்குள்ள வந்துரும். இருக்கிறது வெறும் 6 வீடு தான் அப்படின்றதுனால உங்களுக்கு ஹை UDS வேல்யூ கிட்டத்தட்ட 44 to 45% UDS உங்களுக்கு கிடைச்சிருதுங்க. இன்னொன்னு தெரியுமா? மேடவாக்கம் மெட்ரோல இருந்து நம்ம சைட் வெறும் ஒரு 5 minutes மட்டும் தானுங்க. சரி, லொகேஷனை பாத்துருவோமா? நம்ம சைட் இருக்கிறது நம்ம ஈஸ்தாம்பரம்ல கேம்ப் ரோட் ஜங்ஷனை அடுத்துள்ள செம்பாக்கத்துல தான் இருக்கு. நீங்க பாத்துட்டு இருக்க இதுதான் கேம்ப் ரோட் ஜங்ஷன். இங்க இருந்து கரெக்டா வெறும் ஒரு 2.25 கிலோமீட்டர்ல நம்ம செம்பாக்கத்துல தான் அமைஞ்சிருக்கு நம்மளோட இந்த சைட். இதான் செம்பாக்கம் பஸ் ஸ்டாப் அண்ட் மெயின் ரோடு. இங்க இருந்து கரெக்டா வெறும் ஒரு 800 மீட்டர்ஸ்ல இதோ இந்த ஆட்டோ போகுது பாருங்க. இந்த ஸ்ட்ரீட் வழியா போனா நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு ஈஸியா ரீச் ஆயிடலாம் மக்களே ரொம்ப பக்கங்க. நடந்தே போயிடலாம் நம்ம சைட்டுக்கு. இந்த வீடியோல இருக்க 6 ஃபிளாட்டுமே காட்ட முடியாது. சாம்பிளுக்கு ஒரு ஃபிளாட்டை காட்டிக்கிறேன். லிஃப்ட்டை பார்த்திருப்பீங்க. மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் வந்துருது டிஃபால்ட்டா. தேக்கு மர மெயின் டோர். வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறோம். இந்த வீட்டை பொறுத்தவரையில, இந்த அபார்ட்மெண்ட்டுகளை பொறுத்தவரையில எல்லாமே கொடுத்திருக்க எல்லாமே 2 BHK ஃபிளாட்டுகள். ஓகேங்களா? எல்லா ஃபிளாட்டுகளுக்குமே ஒரு பால்கனி வந்துரும். டிஃபால்ட்டாவே வந்துரும். இங்க டிஃபால்ட்டாவே உங்களுக்கு ஃபால் சீலிங்மே பண்ணி வச்சிருக்காங்க பில்டர்ஸ். ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட்டை ப்ரமோட் பண்றவங்க ஸ்ரீ அன்னை என்டர்பிரைசஸ். அவங்க நம்பர் ஆர்டிகல் கொடுத்திருக்கேன். அவங்களே டைரக்டா கான்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட்க்கு வரலாம். ஸோ ஹாலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹாலில் ஒரு பெரிய பால்கனி இருக்கு. இந்த வீட்டுக்கு ரோட் ஃபேசிங் பால்கனி கிடைச்சிரும். ஃபுல்லா அபார்ட்மெண்ட்டுகளுக்கு இருக்க ஒரு பிரைம் ஏரியா. பால்கனி வியூ சூப்பரா இருக்குல்ல? இதோ பால்கனியுமே நல்ல சைஸ் தான். 2க்கு 4 வெர்டிஃபை டைல் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் பால்கனில ப்ரொவைட் பண்ணிருக்கிறது. ஃபுல்லி ஓபனபிள் ஸ்லைடிங் டோர் கொடுத்ததுனால நல்ல வெளிச்சம் இருக்கும் இந்த பால்கனில. இதை ஓபன் பண்ணி விட்டாலே வெளிச்சத்துக்கும் காத்தோட்டத்துக்கும் பஞ்சமே இருக்காது. எல்லா ஃபிளாட்டுகளுமே அப்படிதான் நல்ல வென்டிலேஷனோட அமைச்சிருக்க மாதிரி கொடுத்திருக்காங்க. இங்க இந்த வால்ல தாங்க உங்களுக்கு டிவிக்கான பாயிண்ட் வருது. சரியா? ஆப்போசிட்ல அந்த பால்கனி இருக்க லொகேஷன் சோஃபா. ஓகேங்களா? ஸோ இந்த வீட்டுக்கான கிச்சன் ஏரியாவுக்கு வந்தாச்சு. உள்ள நிறைய விஷயங்கள் பார்த்து பண்ணியிருக்காங்க. 7 feetக்கு வால் டைல் பேஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் கீழே ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல் கொடுத்துருக்காங்க. உடன் ஃபினிஷ்ல சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் டிஃபால்ட்டாக வந்துருது. நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயத்தை, லாஃப்ட்டை டபுள் சைடட் கொடுத்துருக்கிறதுனால ஸ்டோரேஜ் நிறைய கிடைக்கும். இது மாதிரியான பாஷ் ஏரியாலாம் நிறைய பில்டர்ஸ் ஷெல்ஃபையும் கொடுக்க மாட்டாங்க, லாஃப்ட்டையும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்துலேயும் உட்ல பண்ணும்போது ரேட் எகிரிடம் வாங்குறவங்களுக்கு. ஸோ இங்கே எல்லாமே கான்கிரீட்ல பக்காவாக பண்ணியிருக்கிறதுனால லைஃப் ஸ்பேன் நல்லா இருக்கும் மக்களே. காஸ்ட் கட்டிங்காக எந்த விஷயமே பண்ணல. பக்காவாக குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்காரு இந்த பில்டர். ஸோ ஹால் பார்த்தாச்சு, பால்கனி பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு. இது கிட் பெட்ரூம். ஓகேவா? பெயிண்டிங் எல்லாமே ஒரு கோட் தாங்க கொடுத்துருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு பளிச்சுன்னு எடுத்து கொடுக்கல. ஓகேவா? ஸோ செகண்ட் கோட் பெயிண்டிங் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு கலர் கரெக்ஷன்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்க, தாராளமாக பண்ணி தருவாங்க உங்களுக்கு. சரிங்களா? ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் இந்த பெட்ரூம்லயுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதுங்க. ஆக்சுவலி சில பேருக்கு மேபி அந்த ஃபால் சீலிங்கான அந்த ப்ளூ கலரோ கிரீன் கலரோ பிடிக்காம இருக்கலாம். அது எல்லாமே கலர் கூட மாற்றி தருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கிட் பெட்ரூம் பார்த்துருமா? இங்கே காமன் ரெஸ்ட் ரூம் வாங்க பார்க்கலாம். ஹாலில் இருக்கும்போது சில இடத்துல காமன் ரெஸ்ட் ரூம் விசிபிளாக தெரியும். இங்கே இந்த அபார்ட்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணி எங்கே காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது அப்படின்றதே ஹாலில் இருந்து பார்க்கும்போது தெரியாத மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த கார்னரில் வாஷிங் மிஷின் பாயிண்ட்டுமே வந்துடும். பக்கத்துலேயே உங்களுக்கு ரெஸ்ட் ரூமே வந்துடும். ஹாலில் இருந்து பார்த்தா ரெஸ்ட் ரூம் உங்களுக்கு தெரியாது. முக்கியமான விஷயம். இது மாஸ்டர் பெட்ரூமுங்க. ஸோ இது நல்ல சைஸில் இருக்குது. வித் அட்டாச்சு ரெஸ்ட் ரூமோட வருது. கொடுத்துருக்க விண்டோஸ் எல்லாம் பெரிய பெரிய விண்டோஸ் அப்படின்றதுனால வெளிச்சத்துக்கும் காத்தோட்டத்துக்கும் இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரையில பஞ்சமே இல்லைங்க. சரிங்களா? இந்த அபார்ட்மெண்ட்டோட பில்டப் ஏரியா 904 ஸ்கொயர் ஃபீட். 904 அண்ட் 911 இந்த 2 சைஸ்ல அபார்ட்மெண்ட்டுகள் இருக்குங்க.
ஸோ இங்க யூடிஎஸும் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் 45% யூடிஎஸ் வந்துரும். இங்க இந்த அபார்ட்மெண்ட்டோட விலை 65 லட்ச ரூபா மட்டுமே, ஆல் இன்க்ளூசிவ். இந்த 65 லேக் குள்ளவே உங்களுக்கு ஃபுல் ஃபர்னிஷ்டு, ஃபால் சீலிங், மாடுலார் கிச்சன், டிவி ஷோகேஸ் யூனிட், ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர், இன்வெர்டர் அப்படின்னு கிட்டத்தட்ட 5 லேக் ஒர்த்துல பெனிஃபிட். இந்த அபார்ட்மெண்ட்ல வீடு புக் பண்றவங்களுக்கு காம்ப்ளிமெண்டரியா பண்ணி தராங்க ஸ்ரீ அன்னை என்டர்பிரைசஸ். இதுல ஒண்ணு நீங்க பண்ணணும், அது என்னன்னா பத்திரப்பதிவு மட்டும்தான். மத்தபடி கார் பார்க்கிங்க்கு தனி காஸ்ட், ஜிஎஸ்டிக்கு தனி காஸ்ட், அடிஷனலா ஒரு 8 லட்சம் பில்லு போட்டு தரது, அந்த சீன்லாம் இங்க இல்லவே இல்ல. சோ 65 லேக் கொடுத்து இந்த அபார்ட்மெண்ட்டை வாங்கிட்டு பத்திரப்பதிவை மட்டும் நீங்க பண்ணிக்கங்க. மறக்காம அந்த 5 லட்சம் ரூபாய் ஒருத்தர பெனிஃபிட் கேட்டு வாங்கிக்கங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதுதான் மேடவாக்கம் ஜங்ஷன். இங்க மெட்ரோக்கான பணிகள் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. இங்க இருந்து நம்ம சைட் நம்ம வெறும் 2 to 2.25 கிலோமீட்டர் மட்டும் தான் வரும். செம்பாக்கம் பஸ் ஸ்டாப் பக்கத்திலே இந்த எம்ஏவி வித்யாசம் ஸ்கூல் இருக்கு. இங்க ஆல்பா ஸ்கூல் ரொம்பவே ஃபேமஸ். அது இல்லாம உங்களுக்கு ஈஸ்டாம்பரம் நிறைய எம்சிசி காலேஜ் இருக்கு, பாரத் யூனிவர்சிட்டி இருக்கு. நல்ல பிரைம் ஏரியா தானுங்க, ஏகப்பட்ட கமர்ஷியல்ஸ். இந்த கமர்ஷியல்ஸ் இந்த மெயின் ரோட் நம்ம சைட்ல இருந்து வெறும் 800 மீட்டர்ஸ் தான், நடந்து வரக்கூடிய தூரத்துல எல்லாமே கிடைக்கும். இங்க 800 மீட்டர்ஸ்ல மெயின் ரோட் போனீங்கன்னா 80 லட்சம் ரூபாய்க்கு விக்கிறாங்க அபார்ட்மெண்ட். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த அபார்ட்மெண்ட் எவ்வளவோ பெஸ்ட். வந்து பாருங்க, ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. கூடவே வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. மறக்காம இந்த ஜோன்ல ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஃபார்வர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். until then bye from உங்கள் ஜிஎஸ்.